சிறுமி, ஒரு 15 வயது இருக்கும். கடித்த காயங்கள், சட்டை கிளிப்பட்டு கிடந்தது, இரத்தம் போகின்றது. அவளுடைய வேதனையை நான் தாங்க முடியாமல் கடைசி அவரை சுட்டு விட்டேன் என்று அவர் சாட்சியம் கூறியிருக்கிறார். இப்படியான கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக எழும்பின ஒரு குழுவை பார்த்து இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்றார். தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள பகுதியைச் சேர்ந்த ஆயர்கள் ஒரு பக்கம், தமிழ் பகுதிகளை சேர்ந்த ஆயர்கள் இன்னொரு பக்கம், இரண்டுக்கும் இடையே பிளவு உள்ளது. ஆனபடியால் அவர் சொல்ற கருத்தை சிங்கள ஆயர்களின் பெயராலே அவர் சொல்லட்டும், தமிழ் ஆயர்களின் பெயராலே அதை சேர்க்க வேண்டாம் என்பது ஒரு பெரிய பிளவு. அவர்கள் யாருடைய பக்கத்தை எடுத்திருக்க வேண்டும்? திருச்சபை என்ற வகையில் யாருடைய சார்பில் இருந்திருக்க வேண்டும்? வன்மத்துக்கு எதிராக அஹிம்சை போராட்டத்தை செய்து இப்படியாக படுகொலைக்கு படு வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்காக நின்றிருக்க வேண்டும். அவர் நிற்கவில்லையே. உங்களோட வார்த்தையை நம்பி உங்களிடம் கையெழுத்த பிள்ளைகள் எங்கே? திரும்ப தாருங்கள். ஒரு பதில் இல்லை. என்ன நடந்தது? அவர்களுக்கு யார் செய்தது? கடைசி வரைக்கும் மஹிந்த ராஜபக்ஷவுடன் நட்புறவு கொண்டாடி கொண்டிருந்தார். திடீரென்று இந்த ஈஸ்டர் தாக்குதல் வந்த பிறகு அந்த குடும்பத்தினர் பின்னணியில் இருந்ததை அறிந்த பிறகுதான் அவர்கள் ஒரு மனமாற்றம் வந்தது, முதலை கண்ணீர் வந்தது. அல்லது அந்த கொடும் அரசியல்வாதிகளோடு சேர்ந்து தான் அவர்கள் நிற்கிறார்கள். கிறிஸ்தவ தலைவர்களாக இல்லை. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாழ் கத்தோலிக்க நீதி சமாதான ஆணைக்குழுவின் முன்னாள் இயக்குனரும் சென்ட் பேட்ரிக் கல்லூரியினுடைய அதிபராகவும் முன்னால் இருந்தவர். அதன்போது அவர் செம்மணி படுகொலை இடம்பெற்ற போது அந்த இடத்திலே பல்வேறுபட்ட மனித உரிமைகளுக்காக முதற்குரலாகவும் முதல் அடையாளமாகவும் அந்த இடத்திலே பணியாற்றியவர். சமாதான மனித உரிமைகள் பல்வேறுபட்ட பேச்சுக்களிலே பல்வேறுபட்ட காலங்களிலே சர்வதேசத்திலும் தாயகத்திலும் பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றிக்கொண்டு தற்போது கனடிய தேசத்திலே அருட்தந்தையாக தொடர் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை பெர்னாட் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நன்றி. தமிழ் உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் வணக்கம். தற்போது ஒரு பெரும் சர்ச்சை என்பதை விட ஒரு முரண் ஆன கருத்தை இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை வெளியிட்டிருக்கின்றது. அதனை தனிப்பட்ட கருத்தாக பார்க்க முடியாது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இலங்கையில் இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை அல்ல, அங்கு இடம்பெற்றது ஒரு பயங்கரவாதிகளுக்கு எதிரான யுத்தம் என்று அதிலும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அருட்தந்தை தான் அந்த கருத்தினை முன்வைத்திருந்தார். அது தொடர்பில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய பகிர்வு எப்படி இருக்கின்றது? அதற்கு முன்பு இப்போ நீங்கள் அவருடைய உரையை பற்றிய அறிக்கையை பற்றி அதோடு தொடர்பு படுத்தி என்னை அழைத்திருக்கிறதால உங்களிடம் ஒரு வேண்டுகோள் இருக்கின்றது. அதாவது அவரும் நானும் ஒரு விவாதத்துக்கு இப்படி பகிரங்கமாக வர அவர் தயாரா? அது அவர் பிரதிநிதித்துவம் செய்த அந்த ஆயர் குழு வேண்டுமென்றால் அவர்களையும் சேர்த்துக் கொண்டு வரலாம். நிச்சயமாக அருட்தந்தை அவர்களே, நாங்கள் இது தொடர்பில் அவரோடும் எங்களுடைய ஊடகத்தின் சார்பில் ஒரு அழைப்பு விடுக்கின்றோம். இவ்வாறு எங்களோடு அருட்தந்தை பெர்னாட் அவர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்வில் நீங்களும் இணைந்து விவாதிப்பதற்கு தயாரா என்கின்ற ஒரு பகிரங்கமான அழைப்பை நாங்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலும் ஊடகத்தின் வாயிலும் வெளியிட்டு அந்த செவியினை நாங்கள் நெறியாள்கை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அருட்தந்தை அவர்களே, அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். யூட் கிருஷாந்த என்கின்ற ஒரு அருட்தந்தை தான் கத்தோலிக்க தேசிய ஊடகத்தின் இயக்குனர், கத்தோலிக்க ஆயர் பேரவையின் சார்பில் அந்த அறிக்கை என்று வெளியிட்டிருந்தார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை அல்ல என்று. அது தொடர்பில் நீண்ட காலமாக மனித உரிமைகளுக்காக போராடிய ஒருவர், ஒரு கத்தோலிக்க திருச்சபையின் போதனையே மற்றவர்களின் உரிமைகளுக்காகவும் உரிமைகள் மறக்கப்படுகின்ற இடத்தில்தான் அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனைகளும் அதனுடைய ஆரம்பங்களும் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அந்த கத்தோலிக்க திருச்சபை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அருட்தந்தையினுடைய கருத்தை ஆயர் பேரவையின் சார்பில் தான் வெளியிட்டிருக்கின்றார். அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? 2 விஷயங்களை நான் ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அங்கு நடந்தது இனப்படுகொலை தான், அது நிரூபிக்க முடியும். இரண்டாவது,
ஆயர் பேரவை என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு பிளவு இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள பகுதியைச் சேர்ந்த ஆயர்கள் ஒரு பக்கம், தமிழ் பகுதிகளை சேர்ந்த ஆயர்கள் இன்னொரு பக்கம். இரண்டுக்கும் இடையே பிளவு உள்ளது. ஆனபடியால் அவர் சொல்ற கருத்தை சிங்கள ஆயர்களின் பெயராலே அவர் சொல்லட்டும், தமிழ் ஆயர்களின் பெயராலே அதை சேர்க்க வேண்டாம் என்பது ஒரு பெரிய பிளவு இருக்கின்ற கருத்து மாறும் முரணான கருத்துக்களை அவர்கள் இரு பகுதியும் கொண்டிருக்கின்றன. சரி, அதை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு விடயம் சொல்ல விரும்புகின்றேன். பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் அது பொய். பயங்கரவாதத்தை முடித்து விட்டோம் என்று மார்பு தட்டி கொண்டாடுகிறது முடித்து விட்டோம் என்பது அதுவும் பொய். இரண்டுமே பொய். நான் என்னுடைய வாதத்தை நான் முன்வைக்கின்றேன். இதை நிரூபிப்பதற்கு முதலாவது நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நான் தொட விரும்புகின்றேன். வட்டுக்கோட்டை தீர்மானம், அதில் தந்தை செல்வா அவரை நாங்கள் ஈழத்து மகாத்மா என்று சொல்லுவோம், ஈழத்து காந்தி என்று. அவர் சொன்னார், இனிமேல் எங்களால் முடியாது, எங்களுடைய இருப்பை நாங்கள் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீவுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய முன்னர் எங்களிடம் இருந்த அந்த இறைமையை நாங்கள் மீண்டும் மீண்டும் அமைத்துக் கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னார். என்ன காரணம்? எப்பொழுதுமே அவர் சொல்லிக்கொண்டு வருவது, எங்களுக்கு வன்மம் வேண்டாம், அகிம்சைதான் எங்களுடைய பாதை. இந்திய மகாத்மா காந்தியின் வழியில் நாங்கள் சென்று அகிம்சைதான் எங்களுடைய பாதையாக இருக்கும், வன்முறை அல்ல. என்ன நடந்தது? திடீரென்று சிங்கள தலைவர்கள் இந்த நாட்டை பிளவுபடுத்தும், இந்த வாழ்ந்த மக்களை பிளவுபடுத்தும், பிரித்து வைக்கும் செயல்பாடுகளில் இறங்கினார்கள். சிங்களம் மாத்திரம் என்ற சட்டம் வந்தது. அப்போது எங்களுடைய பக்கத்து மக்கள், தலைவர்கள், மக்கள் அகிம்சை வழியிலே சத்தியாகிரகம் போராட்டம் செய்தார்கள். என்ன நடந்தது? அடிதான் விழுந்தது. 56ஆம் ஆண்டு திரும்பவும் மக்கள் மீது மோசமான வன்மம் காட்டப்பட்டது. உதாரணமாக கிழக்கு பகுதியிலே சுகர் கேன் ஃபேக்டரி தொழிற்சாலையில் சேர்ந்தவர்கள் அங்கு அந்த தோட்டத்திடையே போய் தஞ்சம் எடுத்தார்கள். ஏனென்றால் வன்மம் தொடங்கினது அங்கே. அப்போது காடையர்கள், சிங்கள காடையர்கள் அங்கு சென்று அதுக்கு நெருப்பு வைத்து அதை தாங்காமல் மக்கள் வெளியே வந்தபோது வெட்டியும் அடித்தும் கொன்றார்கள். எத்தனை பேர் அதில் கொல்லப்பட்டார்கள்? 100க்கு மேலானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அது 56ஆம் ஆண்டு. 58ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு கலவரம் ஒன்று நடந்தது. அதில் ஒரு மிக மோசமான காலம், இந்த இலங்கையின் வரலாற்றிலே மிக மோசமான காலம் என்று சொல்லி டாசி விட்டாச்சி என்பவர் எமர்ஜென்சி 58 என்று ஒரு நூலை எழுதியிருந்தார். அதில் அவர் வெட்கப்படுறார், இப்படியாக தமிழ் மக்கள் நடத்தப்பட்டார்கள் என்று. மீண்டும் அதுதான் நடந்தது. வெட்டி கொத்தி எரிச்சு கற்பழிச்சு இந்த இவை நடந்தது. இப்படி திரும்ப 61 சத்தியாகிரகம் நடந்தது. இராணுவம் முதல் முறையாக வடபகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு ஒரு தமிழ் ஆளாவது இராணுவத்தினரால் கொல்லப்பட்டார், குறைந்தது ஒன்று கொல்லப்பட்டார். அப்படியாக பல வன் செயல்கள் நடந்தன. 77 அதில் பாவம் இந்த மலையகத்தில் வேலை செய்த அந்த ஏழை சனங்கள் கூட தாக்கப்பட்டார்கள். எத்தனையோ பேர் கொல்லப்பட்டார்கள். 77 71 தமிழராட்சி இதன் போது, மற்றது எங்களுடைய நூலகம் எரிக்கப்பட்டதின் போது அங்கு யாழ்ப்பாணத்திலேயே மக்களை சுட்டு நூலகத்தை போய் எரித்தார்கள். போலீசும் அதில் இருந்தார்கள். அருட்தந்தையவர்களே, நீங்கள் கூறுகின்ற இத்தனை விடயங்களோடு இன்று வடகிழக்கிலே காணாமல் போன அருட்தந்தையர்கள், குறிப்பாக மட்டக்களப்பிலே ஒரு அமெரிக்க நாட்டினுடைய ஒரு துறவி கூட காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று வட மாகாணத்திலே அருட்தந்தை ஜிம்ரவுன் அவர்களுக்கு அவர்களுடைய இராணுவ காவலர்களுக்குள் சென்றவருக்கு என்ன இடம்பெற்றது என்று தெரியாது. அருட்தந்தை பிரான்சிஸாக இருக்கலாம். அதே போன்று மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் திருவண்ணாமலை மறை மாவட்டம் இணைந்திருந்த போது அருட்தந்தை சந்திராவாக இருக்கலாம்.
அருட்தந்தை பல அருட்தந்தையர்கள் இழந்திருக்கிறார். அதே போன்று மன்னார் மாவட்டத்திலே இறுதி யுத்தத்தின் போது ஏன் ஆயர் பேரவை இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள், கடத்தப்பட்டவர்கள், படுகொலை செய்யப்பட்டவர்கள், சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் தாக்குதலுக்குள்ளான போது கூட எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவும் இல்லை, கண்டனத்தையும் வெளியிடவில்லை என்றால் அது ஒரு கிட்டத்தட்ட ஞானசார தேரர் அல்லது அங்கிருக்கக்கூடிய கடும்போக்கு தேசிய பல போன்ற கட்சிகள் போன்றுதான் ஆயர் பேரவையின் சிங்கள பகுதி பணியாற்றுகின்றது. இதற்கெல்லாம் ஒரு அறிக்கை வெளியிட்டதாண்ட எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது? இல்லை, நான் முதல் தொடங்கினது கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். அப்போ இதுக்கு பின்னாலே இந்த முக்கியமாக 83ஆம் ஆண்டு நடந்த படுகொலைக்கு பின்னாலே அரசு தலைவர்களும் இருந்தார்கள். அப்போ தமிழ் பகுதி எழும்பினது, ஆயுதம் தூக்கினதன் காரணம் என்னவென்று சொன்னால், இது இப்படியே போனால் எங்களை முழுதாக அவர்கள் அழைத்து விடுவார்கள் என்று அரச பயங்கரத்திற்கு எதிராக மக்களின் அந்த காடியர்களின் அந்த பயங்கரத்திற்கு எதிராக எழும்பினது தான் இந்த தமிழ் இளைஞருடைய ஆயுதம் தாக்குதல். அப்போ வன்மம் தொடங்கினது அரச பக்கத்திலே, சிங்கள பகுதியிலே. அதற்கு கவுண்டராக, அதற்கு எதிராக வந்ததுதான் தமிழ். இது எங்களுடைய தமிழ் இளைஞர் பகுதி ஆயுதம் தொடங்கினது. அது அப்படியே போய்கொண்டு போனது. கடைசியாக இப்போ இனி நீங்கள் சொன்னதுக்கு முள்ளிவாய்க்காலுக்கும் போகின்றேன். ஒரு முறையும் அறிக்கை விட இல்லையே, ஒரு முறையும் அறிக்கை விட இல்லையே. இத்தனை அழிவுகள் நடந்தும், இத்தனை தரம் கொழும்பில் கூட 83ஆம் ஆண்டு மிக மோசமாக கொழும்பில் நடந்தது. 3000 மக்கள், தமிழ் மக்களுக்கு மேலாக கொல்லப்பட்டார்கள், பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டார்கள் உயிராக. ஒரு வாகனத்தில் சென்ற தமிழ் குடும்பம் எரிக்கப்பட்டது. அதெல்லாம் அவருக்கு தெரியாத விஷயம் அல்ல. ஆனால் ஒருபோதும் ஒரு அனுபவம் தெரிவிக்கலையே. அவர்கள் யாருடைய பக்கத்தை எடுத்திருக்க வேண்டும்? திருச்சபை என்ற வகையில் யாருடைய சார்பில் இருந்திருக்க வேண்டும்? வன்மத்துக்கு எதிராக அஹிம்சை போராட்டத்தை செய்து இப்படியாக படுகொலைக்கும் படு வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்காக நின்றிருக்க வேண்டும். அவர் நிற்கவில்லையே. ஒரு சிங்கள மக்கள் இந்த யாத்திரைகளில் ப்ரொடெஸ்ட் மார்ச்சஸ் செய்கிறதில் கட்டிக்காரர். ஜேஆர் ஜவார்னர் கூட உங்களுக்கு தெரியும், அந்த பெரிய வரலாறு. ஆனால் ஒரு எதிர்ப்பு ஒன்றாக கூடி மக்களை திரட்டி இதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று செய்யவில்லையே. கடைசியாக நடந்தது, முள்ளிவாய்க்கால் நடந்தது இனப்படுகொலை. இவ்வளவு காலம் நடந்துவதே இனப்படுகொலை. அதில் உச்ச கட்டமாக இருந்தது முள்ளிவாய்க்கால். அப்போதும் பயங்கரவாதம் நீக்கப்பட்டதா? எங்களுடைய போராளிகள் ஆயுதம் கீழே வைத்தார்கள், அது நிறுத்தப்பட்டது. ஆனால் அரச பயங்கரவாதம் நிறுத்தப்பட்டதா? இல்லையே. இந்த சரண்டர் பண்ணவர்களுக்கு என்ன நடந்தது? என்னுடைய ஃபாதர் வெள்ளக்கொடியை நீங்கள் சொன்னீங்கள், வெள்ளக்கொடி பிடித்து கொண்டு போன என்னுடைய ஃபாதர் மைக்கேல் ஜோசப், அவர் எனக்கு நேரடியாக எனக்கு முன்னில் அதிபராக இருந்து அவர் இளைப்பாறின போது நான் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் அதிபராக வந்தேன். அவர் எனக்கு நல்லாக தெரியும். அருமையான மனுஷன். அண்மையில் ஒரு 1.5 மாதத்துக்கு முதல் வெளிநாட்டில் போது வந்திருக்கிற ஒருவரோடு நான் பேசினேன். அவர் நேரடி சாட்சியம் என்றபடியால் அவர் சொன்னார், நான் அந்த ஃபாதர் எனக்கு நல்லாக தெரியும். அவர் ஒரு இந்து லேடி, பெண்மணி. அவரை நான் தெய்வமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படியான ஒரு நல்லவர். அவர் வெள்ளைக்கொடி பிடித்து கொண்டு போன போது பஸ்களுக்கு அனுப்புகிறார்கள். அவருக்கு என்ன நடந்தது? அவருடன் போன மற்ற நூற்றுக்கணக்கான ஆட்களுக்கு, போராளிகளுக்கு என்ன நடந்தது? இதுவரைக்கும் ஒரு பதிலும் இல்லை. 3000 நாட்களுக்கு மேலாக இந்த தாய்மார் இன்னும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் இறந்து விட்டார்கள். நாங்கள் கையளித்த உங்களோட வார்த்தையை நம்பி உங்களிடம் கையளித்த பிள்ளைகள் எங்கே? திரும்ப தாருங்கள். ஒரு பதில் இல்லை. என்ன நடந்தது அவர்களுக்கு? யார் செய்தது? அப்போ அரச பயங்கரவாதம் முடியவில்லை. இப்போது திரும்ப சிஸ்டமிக் கட்டமைப்பு இன ஒழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நிலங்களை பிடிக்கிறார்கள். இலங்கை ஆயர் பேரவையின் தேசிய சமூக தொடர்பு பணிப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு டிபார்ட்மெண்டினுடைய இயக்குநராக இருக்கின்றார். அது ஒரு பகுதி. நீங்களும் ஒரு திருச்சபையின் நீண்ட காலங்களில் பல்வேறுபட்ட கட்டுமானங்களையும் திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்களையும் அறிந்து வருகின்ற வகையில் ஆயர் பேரவையின் ஒப்புதல் இல்லாமல், ஆயர் பேரவையின் அனுமதி இல்லாமல்
ஒரு பெரும் அறிக்கையை எப்படி வெளியிட முடியும்? இவ்வாறான அறிக்கையை வெளியிடுவதற்கு ஆயர் மன்றத்தினுடைய கூட்டம் இடம்பெறுகிறது இந்த வாரம்தான். ஆனால் அவர் அதற்கு முன்னரே இந்த அறிக்கையை வெளியிடுகிறார் என்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணானது என்பதை விட அந்த ஆயர் பேரவையின் ஒழுக்க விதிகளுக்கு முரணானதாக இல்லையா? நான் நினைக்கிறேன் அவர் உயர்மட்டத்தில் அந்த சம்மதத்தை பெற்றிருக்க வேண்டும். உயர்மட்டம் கர்தினால் மட்டம். மற்றது அந்த ஆயர் குழுவுக்கே ஒரு தலைவர் இருக்கின்றார். அப்ப இப்படியானவரிடம் ஆலோசனை கேட்டும் ஒப்புதல் எடுத்துதான் ஆயர் மன்றத்தின் தலைவரின் ஒப்புதல் மறைமுகமாக இதில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கட்டாயம் கட்டாயம் இல்லாமல் இப்படி ஒரு மிக பொறுப்பான ஒரு அறிக்கையை அவர் விட்டிருக்க முடியாது. அவர் தனி மனிதனாக விட இல்லையே. அவர் கத்தோலிக்க திருச்சபை கண்டிக்கிறது என்று தொடர்ச்சியாக கூறுகிறார் அறிக்கையிலே. அவர் சொல்ல வேணும், தம்பி நீர் வேணுமெண்டா உங்களோட சிங்கள பகுதி சிங்கள இனத்தின் அந்த ஆயர்களை பற்றி நீர் சொல்லும். தமிழ் மக்களை அறிந்து அவருடைய அனுபவங்களோடு பயணித்து வந்து கொண்டிருக்கும் தமிழ் ஆயர்களை பற்றி தலைவர்களை பற்றி அவர் நீர் பிரதிநிதித்துவப்படுத்த தேவையில்லை. நமக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்றால் இந்த பிளவு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிளவு தான். நினைக்கிறேன் இவர்களும் ஒரு அறிக்கையோடு வருவார்கள். அதுக்கு ஒரு மாற்றான அறிக்கை விட்டார்கள் என்று நினைக்கின்றேன். அதாவது தமிழ் பகுதி ஆயர்கள் இல்லை, இன்னும் அந்த அறிக்கை இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளிவரவில்லை. அதற்கு முன்னதாக இலங்கையில் நடந்த போர் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரே தவிர எந்த ஒரு இனக்குழுவுக்கும் எதிரான போர் அல்ல என்றும் அவர் கூறுகின்றார். கிட்டத்தட்ட இது திடீரென்று விடப்பட்ட அறிக்கை போன்று தெரியவில்லை. அந்த நீண்ட கால வன்மத்தை கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் அருட்தந்தை யூட் கிருஷாந்த அவர்களுக்கு கூடாக வெளிப்படுத்தி இருப்பதாகத்தான் பொதுவாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் உடன்படுகிறீர்கள்? அந்த இவர் இப்ப இந்த பிரதிநிதி என்று சொல்றவரா? ஆமா. அப்படித்தான் அதுதான் நடந்திருக்கும். அதை நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இவர் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, நீங்க சொன்னீங்க இது பயங்கர என்ன இலங்கையில் நடந்த போர் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரே தவிர எந்த ஒரு இனக்குழுவுக்கும் எதிரான போர் அல்ல. அதாவது சிங்கள இராணுவத்தினருடைய யுத்தம் என்பது தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் அல்ல, அது ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்று மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, அந்த கொழும்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரினவாதிகளின் அறிக்கைக்கு இணையாக ஒரு அரசியல்வாதி போன்று கதைத்திரு. அப்படித்தான் கதைக்கிறார். அது சட்டப்படி பார்த்தால், உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அந்த பாதுகாப்பான இடம் என்று சொன்னார்களே, அந்த நோ ஃபயர் ஜோன் என்று, யுத்த சூனிய பிரதேசம், அங்கு ஆயிரக்கணக்கான அப்படி ஒரு பிரதேசம் வந்து என்று சொல்லி மக்கள் அங்கு ஓடி போனார்கள் அவருடைய வாழ்க்கையை நம்பி. நடந்தது என்ன? முக்கியமாக கடைசி நாட்களில் இடை விடாமல் ஒரே அடி ஒரே அடி ஒரே அடி. சர்வதேசத்தால் தடுக்கப்பட்ட ஆயுதங்களை பாவித்தார்கள். ஒயிட் பாஸ்பரஸ், கொத்தணி குண்டுகள், அப்படியான ஆயுதங்களையும் பாவித்தார்கள். அப்போ சனம் அப்படியாக செறிவாக அந்த சின்ன இடத்தில் சேர்ந்து இருந்தபோது நாள் முழுக்க இப்படி அடித்து கொண்டிருந்தால் இது யாரை அடிக்கிறார்கள்? மற்றது யாரை நோக்கி யுத்தத்தில் அடிக்கலாம் என்ற அதுக்கான சரியான கடுமையான விதிகள் உள்ளன. இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற போது சிவில் ஆப்ஜெக்ட்ஸும் மிலிட்டரி இராணுவ ஆப்ஜெக்ட்ஸும் என்று பிரிக்க முடியாது. இரண்டாவது, ஏன் இப்படி போக சொல்லி போட்டு இந்த மாதிரி அடித்தார்கள்? அவருக்கு தெரியாதா? தெரியும் தானே, அங்கே போய்விட்டார்கள், இப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் போய்விட்டார்கள் என்று. அரசக பயங்கரவாதம் அங்கே இருக்கு, அதுக்கு எதிராக கிளம்பின வீரர்கள் தான் தமிழ் போராளிகள். அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக, அவர்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக இல்லை, அவர்கள் தான் பயங்கரவாதத்தை நடத்தி கொண்டு வந்தவர்கள் தொடர்ந்து நடத்துகிறார்கள். உளவியல் ரீதியாக உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். தென்னிலங்கையில உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது ஒட்டுமொத்த தமிழர்களும் துடிதுடித்து போனார்கள், ஐயோ இப்படி நடந்திருக்க கூடாது என்று. ஏன் ஈழத்தமிழர்கள் வகை தொகையற்று கொன்றொழிக்கப்படுகின்ற போது ஏன் தென்னிலங்கையில் இருந்த அருட்தந்தையர்களுக்கு அல்லது கர்தினால் மல்கம் ரஞ்சித்துக்கு அந்த ஒரு மனநிலை வரவில்லை என்றால், அவர் கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்துவதற்கு அல்லது தலைமை தாங்குவதற்கு கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினைகளின் பால் தகுதியுடையவர்கள். அவருடைய அந்த கதிரைக்கு, அந்த பதவிக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். ஆனால் ஒரு தனி மனிதன் என்ற ரீதியில் நான் அவரை மதிக்கவில்லை. அவரிடம் அந்த விழுமியங்கள் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை.
கடைசி வரைக்கும் மஹிந்த ராஜபக்ஷவுடன் நட்புறவு கொண்டாடி கொண்டிருந்தார். திடீரென்று இந்த ஈஸ்டர் தாக்குதல் வந்த பிறகு அந்த குடும்பத்தினர் பின்னணியில் இருந்ததை அறிந்த பிறகுதான் அவர்கள் ஒரு மனமாற்றம் வந்தது, முதலை கண்ணீர் வந்தது. எங்களுடைய ஆலயங்கள், தமிழ் பகுதியில் உள்ள ஆலயங்கள் அல்லது சைவ ஆலயங்கள் அவை தாக்கப்பட்ட போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நவாலி சென்ட் பீட்டர்ஸ் ஆலயம் அல்லது சந்தியமையோர் கோயில் ஆலயம் யாழ்ப்பாண டவுனிலே அப்படியா பல ஆலயங்கள் அழிக்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்? அந்த பதவிக்கு நான், அந்த கதிரைக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். தனி மனிதன் என்ற முறையில் துப்புரவாக அவரை நான் மதிக்கவில்லை. வேணுமென்றால் அவரும் விவாதத்துக்கு வரட்டும், அதை பேசி பார்க்கலாம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கருத்தை மீளப்பெற வேண்டும் அல்லது இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறுவது சரியா, அல்லது இலங்கை ஆயர் பேரவை இந்த கருத்து தொடர்பில் எவ்வாறு தமிழ் மக்களிடம் தங்களுடைய வருத்தங்களை தெரிவிக்க முடியும்? முதலில் தங்களுடைய பிழையை ஒத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு காலம் மௌனமாக இருந்ததற்காக இந்த விதமான ஒரு அறிக்கை விடுவதை பற்றி அவர்கள் வெட்கப்பட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், அதை வாபஸ் பெற வேண்டும். அல்லது அந்த கொடும் அரசியல்வாதிகளோடு சேர்ந்து தான் அவர்கள் நிற்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ தலைவர்களாக இல்லை. அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அறிக்கை வெளியாகி ஒரு நாள் 2 நாள் அல்ல, சில நாட்கள் கடந்து விட்டன. ஆனால் எந்த ஒரு எதிர்வினையும் மாற்றப்படாமல் இருக்கின்றது கத்தோலிக்க திருச்சபையின் இலங்கை கிளை தொடர்பில். அது தொடர்பில் என்ன நினைக்கிறேன்? ஏன் அவர்கள் அதை பற்றி ஒரு விதமான அபிப்பிராயம் தெரிவிக்கவில்லை? அதாவது அவர்களுடைய சம்மதம் அதோடு இருக்கின்றது. அந்த சம்மதம் ஒரு தவறான சம்மதம். எவ்வளவு அழிவுகளுக்கு எதிராக, எவ்வளவு கொடூரங்களுக்கு எதிராக நாங்கள் பயணித்திருக்கின்றோம். அதை பற்றி எந்த விதமான கவலையும் எடுக்க இல்லையே. ஆயர்கள் என்று சொல்லும்போது தங்களுடைய இலங்கையின் ஆயர்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்து இலங்கையின் ஆயர்கள் என்று சொன்னால் அந்த எல்லா மக்கள் மீதும் தான் அவர்கள் ஆயனுக்குரிய கரிசனையை தெரிவிக்க தவறிவிட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலாவது அவர்கள் அதை தெரிவிக்க வேண்டும். இப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் ஐநாவிலிருந்து ஒரு பொறுப்புக்கூறலுக்காக ஒரு பிரிவு ஒன்று நிறுவப்பட்டது. அண்மையில் இலங்கையில் மோதலுடன் தொடர்புடைய பாலியல் வன்முறைக்கான பொறுப்புக்கூறல் என்று ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கின்றது. பொறுப்புக்கூறல் அது சர்வதேச மட்டத்தில் நெருங்கி ஒன்று வருகின்றது. அந்த நெருக்கத்தில் அதுக்கு முகம் கொடுக்க முடியாமல் இருக்க போகின்றது. அதற்காக இப்படியான ஒரு யுக்தியை அவர்கள் பாவிக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் அந்த சுருக்கு அவர்களுடைய களத்தில் இருக்கத்தான் செய்யும். பொறுப்பு குரலுக்கு அவர் முகம் கொடுக்கத்தான் வேணும். அதில் பொறுப்பாக இருந்தவர்கள் நிச்சயமாக கேள்வி கேட்கப்படுவார்கள், நீதிக்கு முன் நிறுத்தப்படுவார்கள். அப்போ அதில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இது பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம்தான், மக்களுக்கு எதிரான யுத்தம் இல்லை என்று அவர் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல என்ன நடந்தது? நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான உதாரணம், செம்மணியை எடுப்போம். செம்மணியிலே நாங்கள் நேரடியாக அதை பார்த்துருந்தேன். முன்ன ஒரு அறிக்கையில் நான் நினைக்கிறேன், ஒரு பேட்டியில் நான் இதை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நீதிவானின் உத்தரவோடு நானும் அங்கு போயிருந்தேன். அந்த லேண்ட்ஸ்கோப்பர் சோமரன் ராஜபக்ஷ வந்து அந்த இடத்தை காட்டிய போது அதில் எடுக்கப்பட்ட 16 எலும்புகளில் ஒரு சூட்டுக்காடில் காயமில்லை. எல்லாம் அடித்து தான் கொல்லப்பட்டார்கள். இந்த 16 2 பேர் தான் ஆடைகளோடு இருந்தார்கள். மற்றவர்கள் ஆடை கிழிந்தவுடன் அல்லது முழுக்க நிர்வாணமாக. அதில் ஒரு பெண்மணியும் இருந்தார். இப்போ இப்படியான கொடூரங்கள் நடந்தது. எத்தனை இடங்கள் எங்களுக்கு இந்த 160க்கு கிட்டமான சம்பவங்கள் நாங்கள் சேகரித்து ஆவணம் இருக்கின்றது. அதில் எத்தனை இடங்களில் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். சில இடங்களில் ஒருவர் நீதிமன்றம் ஒரு வழக்கு தாக்குதல் செய்தது. அதிலே ஒரு சாட்சியம் கூறுகிறார். ஏன் இந்த பிள்ளையை கொண்டது என்று சொன்னால், அந்த பிள்ளை ஒரு சிறுமி, ஒரு 15 வயது இருக்கும். அவளுடைய உடலிலே கடித்த காயங்கள், சட்டை கிழிபட்டு கிடந்தது, இரத்தம் போகின்றது. அவளுடைய வேதனையை நான் தாங்க முடியாமல் கடைசி அவரை சுட்டு விட்டேன் என்று அவர் சாட்சியம் கூறியிருக்கிறார் நீதிமன்றிலே.
இப்படி எத்தனை இடங்களில் இந்த கொடுமைகள் நடந்த இவங்க என்ன செய்கிறாங்க அந்த திருச்சபை. அந்தாசபுரத்தை எடுத்துக்கொள்வோம். அந்தாசபுரத்திலே அந்த போர் வீரர் போய் அந்த விமான தளங்கை தாக்கின பிறகு அங்கே இறந்து எடுக்கப்பட்ட உடலை கொண்டு போய் ஒரு இடத்தில் வைத்தார்கள் இராணுவம். எப்படி? உங்களுக்கு நிர்வாணமாக. அதை அறிந்த அந்த கத்தோலிக்க ஆயர், அந்துராடி அன்னைக்கு அவருடைய பேர், அவர்தான் போய் அது முறையில்லை என்று சொல்லி அதுக்கு உடல்களை அங்காலே கொண்டு போகிறதுக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு அவர் ஒழுங்கு செய்தார். இப்படி எத்தனை இடங்களிலே இந்த கொடுமைகள் நடந்தது. அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லாமல் இப்போ இருந்து கொண்டு பயங்கரவாதம் என்று சொல்லி இதை இந்த மக்களை பாதுகாக்க, இப்படியான கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக எழும்பின ஒரு குழுவை பார்த்து இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்றாரு. நிச்சயமாக ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்கள் மற்றும் இப்போது ஆயர் பேரவையினால் வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பான உங்களுடைய கண்டனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் பொறுப்பான நேரத்தில் பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் உங்களுக்கு பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம், நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.